ஹாய் ஃப்ரெண்ட், வாங்க ராமேஸ்வரம் தனுஷ்கோடி கோதண்டராமர் கோயில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய வீடியோ இருக்குது, சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு கோதண்டராமர் கோயிலுக்கு போகலாங்க. ரெண்டு சைடும் கடல் தாங்க, செம்மையாக இருக்குது. பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இந்த சைடு பார்த்தாலும் தண்ணியாகவே இருக்குது, இந்த சைடு பார்த்தாலும் அதுவே இருக்குது. நாங்கள் ஆட்டோவில் போயிருந்தோம், ஷேர் ஆட்டோ பேசிட்டு அப்படியே பேசிட்டு போயிட்டு இருந்தோம்ப்பா. கோதண்டராமர் கோயில் வந்துருச்சிங்க, பக்கத்தில் வந்துருச்சு. இப்போது ஹாய் சொந்தங்களே, கோதண்டராமர் கோயிலுக்கு வந்திருக்கிறேன். தனுஷ்கோடியில் கோதண்டராமர் கோயில் வந்திருக்கேங்க. கோயிலுக்கு பாருங்கள், பேக் சைடில் கோயிலில் ஒரு ரவுண்டு வந்தோம். உள்ளே போகிறதுக்காக, சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக. அந்த பேக் சைடெலாம் பார்த்தீங்கன்னா சுற்றியும் நல்ல ஜில்லுன்னு இருக்குதுங்க. தண்ணி பாருங்க, போகலாம். அப்புறமேட்டுக்கு கோயில் போயிட்டு வந்துட்டு, கோதண்டராமர் கோயில் போயிட்டு வந்துட்டு போகலாம். வண்டிங்கெல்லாம் சுற்றியும் பார்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க சொந்த வண்டியில் வந்தவங்கெல்லாம் நல்லா 20 பேர், 30 பேர், 40 பேர் அப்படி மொத்தமாக சேர்த்து வண்டி பேசி வந்துருக்காங்க. எங்கள் கூட வந்தவங்களும் வந்துட்டாங்க. ஹாய் சொந்தங்களே, ஃப்ரெண்டுடைய சம்மந்தி விட்டாரெல்லாம் நாங்கள் சாமி தரிசனம் நல்லா பார்த்தோம். நல்லபடியாக பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். ஆட்டோ பேசிட்டோம் எல்லா கோயிலுக்கும், அதனால் ஆட்டோவுக்கு போகிறோம். வாங்க, எல்லாம் இளநி வாங்குகிறோம். வாங்க, இளநி சாப்பிட்லாம். இளநி யாருக்கெல்லாம் வேணும்? வெயிலுக்கு இளநி சாப்பிட்லாம். வெயிலுக்கு இளநி சாப்பிட போகிறோம். இல்லைங்களே, கிடைக்க மாட்டேங்குது. சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளியே இளநீர் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு ஆட்டோக்கு போகிறோங்க. எங்களுக்காக ஆட்டோ வெயிட் பண்ணுது. நாங்கள் 7 பேர் தனியாக ஒரு ஆட்டோ பேசி வந்துட்டோம். பாருங்கள், ஆட்டோ எங்கே பார்க் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் தொலைவாக பார்க் பண்ணிக்கிறோங்க. ஆனால் வெயில் ஜாஸ்தியாக இருக்குதுங்க. கால் சுற்றி எரிச்சிச்சு பார்த்துக்கோங்க. அவ்வளோ கொதின்னு கொச்சிச்சு. ஆட்டோ வரங்காட்டிக்குமே கொஞ்சம் நேரம் கூட வெயிலில் நிற்க முடியலைங்க. கால் கொதிக்கிறேன், அவ்வளோ வெயிலாக இருக்குது. எப்படா ஆட்டோவில் ஏறுவோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன காத்துறாங்க? என்ன வேணுமா? என்ன காத்துறாங்க? வேணுமா? வேரெல்லாம் போட்டு என்ன காத்துறாங்க? பின்னாடி ஏறியாக்காரமா பாருங்க, அவங்க தான் எங்கள் ஃப்ரெண்டுடைய சம்மந்தி வீட்டார். ஃப்ரெண்டு, அவங்க வீட்டுக்காரு, நானே, எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் பையன் எல்லாம் சேர்ந்து 7 பேர் ஆச்சுங்க. அவ்வளோதான், சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். செம்ம ஜாலியாக இருந்தது, நல்ல ஜில்லுனும் இருந்தது. நீங்களும் போனீங்கன்னா மறக்காமல் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பாருங்க, ஜாஸ்தி இல்லைங்களா, அதனால 2 பக்கமும் தண்ணி இருந்தாலும் காற்று வெளியே தான் வருது. உள்ள நம்ம எல்லாம் அடக்கமாக உட்காந்துருக்க சுத்தமாக காற்று வரல. ஆட்டோக்குள்ளே வெளியே வெயிலாக இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு இருக்கு. ராமர் பாதம் கால் கொதிக்குதுன்னு ஒரே ஓட்டம் தான். எல்லாரும் இப்படியே தான் ஓடிட்டோம். என்னென்னா செருப்பு நாங்கள் ரூம்லேயே மறந்துட்டு வந்துட்டோம். கோயிலுக்கு போகிறோம், செருப்பு இல்லாதே போயிடலாம், ஆட்டோவில் தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கால் கொச்சி விட்டுருச்சு. மணல்லையும் கால் வைக்க முடியல, திரையிலையும் கால் வைக்க முடியல. அங்கே பாருங்கள் கடைங்களாம் போட்டிருந்தாங்க.
நாங்கள் எதுவும் வாங்கலை, இருந்தாலும் அதை வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம். வேடிக்கை பார்க்குறது நம்மளுடைய வாடகை ஆயிடுச்சு இல்லையா? வேடிக்கை பார்த்துட்டு பாருங்கள். இப்போ அங்கேருந்து எப்படி நம்ம ஆட்டோக்கிட்ட போகலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு குடிசை மாதிரி இருந்தது. ஓடுறீங்களா நீங்கள்? பெட்டி கடை. அது அப்போ ரயில்வே ஸ்டேஷன் அது ஓடு பெரியப்பா. 1952 அது ரயில்வே ஸ்டேஷனாப்பா. அது அப்போ சுனாமி வந்து எல்லாம் புரட்டி போட்டுச்சான் அந்த ஏரியாவை. அது அந்த கடையாண்ட நின்றுருந்தேங்க. வெயில் தாங்க முடியாத, எப்படி இப்போ ஆட்டோக்கிட்ட போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு எல்லாருக்குமே கால் சுடுது. என்ன பண்ணுறது பாருங்கள். அப்போதைக்கு ரயில்வே ஸ்டேஷன்னா அது இருக்குது போல். இப்போல்லாம் மாற்றிட்டாங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். அங்கே வந்ததா ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க. இப்போ இங்கேருந்து மறுபடியும் ஓட்டப்பந்தயம் தாங்க. பாருங்கள், ஒரே ஓட்டம்தான், வேறு வழி கிடையாது. கால் கொதின்னு கொதிக்குது. ஒவ்வொருத்தரை போய் ஆட்டோவில் ஏறிட்டோம் ஓடியாந்து. இவங்க ஆம்பளைங்கெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, வெயில் தாங்கிட்டாங்க. எங்கள் லேடிஸால் சுத்தமாக கால் கொதிச்சிடுச்சு, தாங்க முடியல. செருப்பும் எதுவும் இல்லாததுனால அங்கேயும் எதுவும் வாங்கவும் முடியல. சிரமமாக தான் இருந்தது. இப்போ தனுஷ்கோடி அங்கே பார்க்கவே ப்ளூ கலரில் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. நாங்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. கிட்ட போனோம்னா போயிருக்கலாம். நாங்கள்லாம் போல ஆட்டோவில் போகும்போதே பாருங்கள், இருக்க கடல் தான். ப்ளூ கலராக தண்ணி தெளிவாக இருக்குதுங்க. பாருங்கள், கடைசியாக கொண்டு வந்து ஆட்டோ விட்டுட்டாங்க. இப்போ இங்கேருந்து போகிறது தான் எங்களுக்கு ப்ராஜெக்டே, பெரிய ப்ராஜெக்ட்டு. பாருங்கள், நம்ம இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்க சொன்னால் நடப்போமா? தனுஷ்கோடி கடைசி வந்துட்டோங்க எண்டுக்கு. எங்கே போனாலும் பாருங்கள், எங்கே நிழல் இருக்குதோ அங்கே ஓடி போய் நிற்க வேண்டியதாக இருக்குது. கடையில் ஒரு குடை வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த நிழலுக்கு தாவறோம் நாங்கள். கடைங்க நிறைய இருக்குங்க. ஜூஸ் கடை, பழம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஸ்நாக்ஸ் வேறு எதுனாலும் வாங்க, சங்கு அது மாலைங்க எல்லாம் வச்சுருக்காங்க. நாங்கள் லாஸ்ட்டு போயிட்டோம். லாஸ்ட்டு அந்த இடத்துக்கு போட்டு கல்லுக்கெல்லாம் வேறு இருக்கா, செம்மையாக இருந்ததுங்க. நல்லா ஜாலியாகவும் இருந்தது. ஆனால் வெயில் நேரத்தில் போயிட்டோம் நாங்கள். இன்னும் கொஞ்சம் காலையிலே போயிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நிறைய கூட்டமாக தான் இருந்தாங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு ரொம்ப கூட்டமாக இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் போன நேரம் கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருந்தது. எல்லா கோயிலுக்கும் போகிறதுக்கு எங்கே போனாலும் ஓரளவுக்கு நல்லா நிதமாக பார்த்துட்டு வர்றதுக்கு எங்களால் முடிஞ்சுது. பாருங்கள், மேலே ஏறி அவன் செல்ஃபி எடுத்துக்கிட்டான் எங்கள் பையன். எங்களால் மேலே ஏற முடியல. ஒரு செவுத்து மேலே நின்றுட்டு நாங்கள் கீழே நின்றுட்டு இருந்தோம். எப்படியும் நல்ல வேலையாக அங்கே ஒரு குடை வச்சுருந்தாங்க, அதுக்கு அடியில் நின்றுட்டோம் நாங்கள். அவங்க எங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கிறவங்க. பாருங்க, கடல் பார்க்க வந்துட்டு வெயில் சுட்டு எரிக்குதுங்க. வெயில் செருப்பு வேற போட்டுட்டு வரலையா, வெயில் கொளுத்துதுங்க, பயங்கரமாக கொளுத்துதுங்க. என்ன பண்ணுறது? எப்படி இங்கிருந்து ரன்னிங் ரேஸ் தான் ஓடணும் போல, அந்த அளவுக்கு தான் இப்போ ஓடி வந்தேன். இப்போ மறுபடியும் ரன்னிங் ரேஸ் தான் போகணும். ஃபுல்லாக பாதம் பாருங்கள், சுற்றியும் ஒரு வீடியோ எடுத்துட்டோம், அப்படியே ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம். ஃபுல்லாக கல்லும் முள்ளுமாக இருக்குது. தனித்தனியாகவும் எடுத்துக்கிட்டோம். கடலில் எடுக்கணும் பாருங்க. பேக் சைடில் அப்படியே ப்ளூ கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது. காம்பவுண்ட் சோத்துலையே கடல் ஓரமா, ஆனால் நிற்க முடியல. வெயில் கால் கொதிக்குதுங்க, அதனால தான் நிற்க முடியல. இப்போ இங்கேருந்து வெயிலில் போகிறது தான் பெரிய ப்ராஜெக்டாக இருக்குது. கால் கொதிக்க போகிறோம் நாங்கள். கொதிக்க போகிறோம். வாங்க, இது என்ன வேதனை பாப்பா? என்னப்பா நீ இவ்வளோ லேட்டாக வர? நானே கொதிக்க வந்துட்டேன், நீ இவ்வளோ லேட்டாக வர. சீக்கிரம் வாப்பா. எவ்வளோ நானே பரவாயில்ல, வெயில் வந்துட்டேன். இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அடுத்து பழக்கடைக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே எல்லாரும் தர்பூசணி வாங்கி எல்லாம் ஜில்லுன்னு வெயிலுக்கு சாப்பிட்டோம்.
யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ, மாங்காய் வேணுன்றவங்க மாங்காய், தர்பூசணி அவங்கவுங்களுக்கு வேணுன்றதை இஷ்டப்பட்டதை வாங்கிக்கிட்டோம். ஆனால் தர்பூசணி தான் வெயிலுக்கு நல்லா இதமாக இருந்ததுங்க, சில்லுன்ட்டு. எல்லோரும் அந்த கொடைக்கடியில் கொஞ்ச நேரம் நிற்கிறதே அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. நிழலுடைய அருமை வெயிலுக்கு போனால் தான் தெரியுன்ற மாதிரி இப்போ நாங்கள் வெயிலில் போயிட்டு படாது பாடுபட்டுட்டோம். இந்த செருப்புடைய அருமை என்னன்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் குரூப் எல்லோரும். ஏண்டா ரூமில் செருப்பு விட்டுட்டு வந்தோன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. கொஞ்சம் எல்லோரும் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கள் பையன் இன்னொன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வாங்கிட்டான். அதுலேயும் எடுத்துக்கோன்னா இன்னொன்று எடுத்துக்கிட்டேன். நான் எடுத்துகிட்டு ஆட்டோ எங்கே நிற்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆட்டோ வேறு கொஞ்சம் பரவாயில்ல வந்துட்டோம்ப்பா. சுற்று பயணத்தை முடிச்சிட்டோம். ஏன்னு கேட்டால் இந்த வெயில் நடக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ராமேஸ்வரம் போனால் இது போல் ஒரு ஆட்டோ பேசிக்கோங்க, ஜாலியாக போயிட்டு போங்க. இடமெல்லாம் ரொம்ப பார்க்க முடியாதுன்னா ரொம்ப பிடிச்சா இருக்கும். போய் பாருங்கள். எங்கள் வீடியோலாம் பார்த்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆனால் கொஞ்சம் தொலைவாக தான் இருக்கும். போகும்போது வரும்போது 2 பக்கமே தண்ணி இருக்கும். ரோட்டெல்லாம் வந்து 2 பக்கமே பார்த்து நல்லா ரசிச்சுட்டு வரலாம். நான் பேக்கில் வந்து ஆட்டோவில் வந்து பேக்கில் அப்படியே நின்றுருக்கேன். இந்த பஸ் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது பஸ். இங்கே இது குளத்துக்கு வந்திருந்தோங்க, அனுமான் கோயில் குளம். அது ஃபஸ்ட்டு குளம் பார்த்துட்டு அப்புறம் அனுமான் கோயில் சாமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளத்துல கொஞ்சம் தீர்த்தம் தெளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டு மேலே பார்த்தா பச்சை கலராக தேங்கியிருந்தது. நல்லா இல்லை போல் தண்ணி அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நல்லா தான் இருக்குது தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தீர்த்தம் எல்லாருக்கும் மேலே நின்றுட்டு இருந்தாங்க. நான் கீழே இறங்கிட்டு என்னால் அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன் எல்லாருக்கும். வந்தோம், தீர்த்தம்லாம் தெளிச்சிக்கிட்டு சாமி தரிசனம் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே செல்ஃபியும் எடுத்துக்கிட்டோம், ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் கோயிலுக்கு. பாருங்கள், உள்ளே வந்து அங்கேயும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். சாமிக்கிட்ட ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்க அனுமதி இல்லை, அதனால் வெளியே தான் இது. வெளியே இருந்து குடும்பத்தோடு அப்படியே நாங்கள் போன 7 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. சாமி தரிசனம் நல்லா பார்த்துட்டு வந்தோம் வெளியே. நீங்களும் மறக்காமல் கண்டிப்பாக போங்க கோயிலுக்கு. இங்கெல்லாம் நடராஜர் கோயிலுங்க இது. நடராஜர் கோயிலாண்ட உட்காந்துருந்தோம் கொஞ்ச நேரம் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்த மாதிரியே நான் ஆளாளுக்கு ஃபோட்டோ அப்படியே எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத நினைவு தான் இல்லைங்களா? ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா எப்படினாலும் பார்க்கலாம், நம்ம இது மாதிரி அங்கே போயிருந்தோம் உட்காந்துருந்தோம் அப்படின்னு ஒரு நினைவாக இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஒரு குடும்பமாக போகிறதுக்கு 2-3 குடும்பமாக சேர்ந்து போகும்போது ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும், ரிலாக்ஸேஷனும் நல்லாயிருக்கும், பேசுகிறதுக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. அங்கே நாங்கள் அன்னதானத்துக்கு போயிருந்தோம், அங்கே உட்காந்துருந்தோம். வந்து அன்னதானம் உள்ளே போயிட்டு சாப்பிட போகிறோம். சாப்பிடும்போதும் எடுக்கலான்னு பார்த்தோம், எடுக்க முடியல. சரி வைக்கும்போது மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சாப்பாடு வைக்கும்போது 1-2 வைக்கும்போது வீடியோலாம் எடுக்கக்கூடாதுங்கன்னு சொல்லிட்டாங்க. பதார்த்தம் வைக்கும்போது சரின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டோங்க நாங்கள். சரி வேண்டான்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். நாங்கள் சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோங்க. வெளியே வந்து உட்காந்தோம் ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் உள்ள சாப்பிட்டு வரவங்க வரைக்கும். அப்புறம் வெளியே வந்து அந்த கோபுர தண்டெல்லாம் எடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நிறைய கோபுரம்லாம் அழகழகாக இருக்குது, பேக்ரவுண்ட்லாம் நல்லா இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய ஃபோட்டோகள்லாம் எடுத்துக்கிட்டோம் எல்லாம் சேர்ந்து. ஆனால் எல்லாமே வெயில் தான், எங்கே நிழல் இருக்கோ அங்கே தான் ஒதுங்க முடியும் பயங்கரமாக. இவ்வளோ தாங்க, அவ்வளோதான். அன்னதானம் முடிச்சுட்டு அடுத்து ரூமுக்கு தாங்க. வந்த வேலை எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. எல்லாம்
நல்லபடியாக தரிசனம் கோயிலுக்கு போனதாலையும் சாமி தரிசனம் நல்லாச்சு. எந்த இடம் போனாலும் ஃபெயில் ஆகாத நல்லபடியாக பார்த்துட்டு வந்துட்டோம். ஜாலியாகவும் போயிட்டு வந்துட்டோம், நல்லபடியாகவும் போயிட்டு வந்துட்டோங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். நம்ம எங்கே போனாலும் நல்லபடியாக போய் வந்தாலே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் இல்லைங்களா? இது வந்து வெளியே ரூமுக்கு போகும்போது அப்படியே நடைப்பயணம் போகிறோம் இல்லைங்களா, கொஞ்சம் தொலைவு நடந்து தான் போனோம் ரூமுக்கு போகிறதுக்கு. அப்படியே போகிற வழிங்க அது. கடன்னு போனால் தானே டக்குன்னு அவங்களாம் முன்னாடி போயிட்டாங்க. நான் தான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன். நானும் எங்கள் ஃப்ரெண்டுடைய சம்மந்தி விட்டாரும் பாருங்கள், அவங்களாம் முன்னாடி போகிறாங்க. டக்குன்னு போயிட்டாங்க அவங்க. நாங்களாம் ஸ்லோவுங்க நடக்கிறதுல, கொஞ்சம் பொறுமையாக தான் நடந்து போயிட்டு இருந்தோம். அவ்வளோதாங்க, ரூமுக்கு வந்துட்டோம். இந்த கடை கிட்ட தாங்க ரூமு. வந்தாச்சு. அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ முழுசும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. பாய் சொந்தங்களே.